என் அன்பு குழந்தையே, நீ அழுத காலங்கள் எல்லாம் போதும். இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டால் போதும். உன்னால் நம்ப முடியாத பல அதிசய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னால் எதிர்பார்க்கவே முடியாத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும். என் பிள்ளையே, இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பல அற்புதங்களை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும். என் பிள்ளை, நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது 16/8/2024, அதாவது ஆடி மாதத்தினுடைய 31ஆம் தேதி, கடைசி நாள், கடைசி வெள்ளிக்கிழமை. அது மட்டுமல்லாமல் இந்த நாள் வரலட்சுமி விரதமும் இருக்கின்றது. என் குழந்தையே, பல அதிர்ஷ்டமான நேரங்களை கொண்ட இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்றால் அதை உன்னால் நிச்சயமாக நம்பாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் பேரதிர்ஷ்ட நேரத்தில் சில விஷயங்கள் சட்டென்று உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். அப்படித்தான் நான் குறித்து கொடுத்திருக்கின்ற இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிசயம் என்னவென்பதனை உன் பிரத்யங்கரா இன்றே உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் ஒருபொழுதும் வேண்டாம். உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே கடைசியில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை அது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்குமோ என்று எண்ணி விடாமல், நிச்சயமாக உனக்கான மன நிறைவான ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ நம்பினாலே போதும். இந்த தாயினுடைய அன்பினை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருப்பாய். என் பிள்ளையே, ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கப் போகின்ற நாள். என் பிள்ளையே, இந்த ஆடி மாதம் முழுவதிலும் நீ செய்த பூஜைகள், ஒவ்வொரு தெய்வங்களையும் வணங்கி நீ எடுத்த முயற்சிகள் என்று எல்லாமும் உனக்கு மிக பெரிய வெற்றியினை கொடுக்கப் போகின்றது. எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்தாயோ, எந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நீ சிந்தித்தாயோ, அந்த ஒரு விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக்கி நிச்சயமாக தருகின்றேன். என் பிள்ளையே, நீ முதலில் உன் மனதிற்குள் தெளிவான எண்ணங்களை கொள். அதற்கு முன்பாக தேவையில்லாத உன்னுடைய அழுகையை நிறுத்து. எதற்கெடுத்தாலும் அழுதுவிட வேண்டும், எதற்கெடுத்தாலும் கவலைப்பட வேண்டும், என்ன நடந்தாலும் அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி இருந்து கொண்டிருந்தால் சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். சுற்றி வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளும் உனக்கு தெரியாமலேயே போய்விடும். அப்படியானால் உனக்கான சந்தோஷமும் அதோடு சேர்ந்து காணாமல் போய்விடும். இந்த சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதுமே உன்னுடைய மனநிலையில் நீ தெளிவாகவும் நல்ல எண்ணங்களோடும் இருக்க வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள். என் பிள்ளை, நீ எந்த நேரமும் வருகின்ற ஆபத்தை எதிர்கொள்ள நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் என்றுதான் உன் பிரத்யங்கரா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் கண்ணில் பட்ட இந்த தேதியில் நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் பல அற்புத மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அந்த நாளை என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ செய்த பூஜைகளுக்கு பலன் அன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் உன் மனதில் இருக்கின்ற செயல்களும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த ஒரு சூழ்நிலையும் உனக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்று நீ நினைத்தாயோ, எந்த ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பத்தை கொடுக்கும் என்று நீ எண்ணினாயோ, அந்த சூழ்நிலையை நான் உனக்கு நிரந்தரமாக்கி தருகின்றேன். என் தங்கமே, கஷ்டங்களை தேடி தேடி நீயாக செல்லாதே. இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே கவலை என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. நீயாக அதனை தேடிச் செல்லாதே.
அது உனக்கு பிரச்சனையாக வேண்டும் என்றால் என் குழந்தையே, தானாகவே அது உன்னை தேடி வரும். என் பிள்ளையே, எல்லாமும் இந்த பிரத்யங்கராவின் அருளோடு உன் வாழ்க்கையில் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு சரியாகத்தான் இருக்கின்றது. அதனால் எதிர்வருகின்ற மாற்றங்களை எல்லாம் எதிர்கொள்ள நீ எப்பொழுதுமே உறுதியான மனநிலையோடு இருந்து கொண்டு உனக்கான முழுமையை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்தாலே போதும். தெய்வம் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் நீ தவறான பாதைக்கு மட்டும் வந்து விடாதே. நீ சென்று கொண்டிருப்பது சரியான பாதைதான் என்று நான் சொல்லிவிட்ட பிறகு உனக்கு எந்த ஒரு மனக்கவலையும் இனிமேல் தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் இனி உன் வாழ்க்கையில் குழப்பங்கள் உனக்கு வேண்டியது இல்லை. எல்லாமும் நீ நினைத்ததை விடவும் உனக்கு சிறப்பாக மாறும். சிறப்பான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். சிறப்பான சூழ்நிலையை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நீ அழுத கண்ணீருக்கு உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது. அதனால் இனிமேல் நீ மீண்டும் அழாதே. என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தில் உறுதியான மனநிலையோடு நீ நிற்கின்றாயோ, எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று இந்த மாதம் முழுவதும் தெய்வத்தின் முன்னால் வேண்டுதல் வைத்து நின்றாயோ, அந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கை முழுமைக்குமாக இந்த பிரத்யங்கரா உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகின்றேன். என்னவெல்லாமோ உன்னை சோதித்து பார்த்தது, யாரெல்லாமோ உன்னை வேதனைக்கு ஆளாக்கி பார்த்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது நீ வாழத் துடிக்கின்றாயல்லவா? எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது நீ வாழ வேண்டும் என்கின்ற உறுதியான மனநிலைக்கு வந்து விட்டாயல்லவா? தாயின் அன்பு நமக்கு கிடைத்துவிட்ட பிறகு எதற்கு தேவையில்லாத வேதனைகள் என்று என் குழந்தை எண்ண தொடங்கிவிட்டாயல்லவா? இனி ஒரு நாளும் உனக்கு கஷ்டங்கள் இல்லை. இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் இல்லை. இனி எந்த நேரத்திலும் நீ நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும். எந்த நேரத்திலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை உன்னால் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ தெளிக்கின்ற நீரில் நிச்சயமாக என் பிள்ளையே மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த நீர் இருக்க வேண்டும். ஏனென்றால் மாதம் முடிகின்ற வேளையில் அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்திற்கு படையெடுத்து வருவார்கள். அத்தனை பேரும் உன்னை ஆசீர்வதிக்க வருவார்கள். வரலட்சுமி விரதமன்று இருப்பதனால் அத்தனை பேரின் அன்பையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் நீ தொலைத்து விடக்கூடாது. அன்றுதான் நீ உறுதியாக இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்றவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும். என் பிள்ளையின் மனமுழுக்க இருக்கின்ற எண்ணங்கள் தான் அவர்களை உன் இல்லத்தில் அமர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா, என்னால் தெய்வத்திற்கு பெரிதாக எதுவும் செய்ய முடியாது, எனக்கு அந்த வசதிகள் இல்லை என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள். மனதில் அன்பும் உண்மையான நம்பிக்கையோடும் தெய்வத்தை யார் அழைக்கின்றார்களோ அவர்களை தேடி தெய்வம் நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, மற்றபடி எந்த ஒரு காரணத்திற்காகவும் தெய்வம் உன்னை ஒதுக்கி வைக்காது என்பதனை புரிந்து கொண்டு உண்மையான அன்போடு நீ தெய்வத்தை அழைத்து பார். எங்கிருந்தாலும் அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள். எந்த நிலையில் நீ இருந்தாலும் அவர்கள் உன்னை அரவணைப்பார்கள் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உனக்கான சந்தோஷமான நாட்கள். இனி வருகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கான விடியல். இதை புரிந்து கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் வெற்றி என்பது எப்பொழுதுமே நிரந்தரம். இந்த பிரத்யங்கரா இன்று சொன்ன இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிலையை கொடுக்கும் என்றால் அதை ஒரு நாளும் நீ தவற விட்டு விடாதே. வருகின்ற சந்தர்ப்பங்களை எதிர்கொள்வதற்கு நீ துணிந்து நில். நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறும். நீ கேட்டதை விடவும் அதிகபட்சமாக உனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.